வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் விசுவாசத்தின் வீரராகவும் நோயுற்றோரின் பாதுகாவலராகவும் திகழும் புனித செபஸ்தியாரின் திருப்பெயரால் இறைவனை நோக்கி மன்றாட கூடியிருக்கின்றோம். வரவிருக்கும் ஜனவரி மாதம் 20ஆம் நாள் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க மக்களால் புனித செபஸ்தியாரின் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த வேளையில் அவரது தியாக வரலாற்றையும் அவர் வழியாக இறைவன் செய்த அற்புதங்களையும் நாம் சிந்திப்பது நமது விசுவாசத்தை வலுப்படுத்தும். புனித செபஸ்தியார் 3ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசர் தியோக்கிலேசியான் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு சிறந்த வீரராகவும் அரசனின் தனிப்பட்ட பாதுகாவலர் படையில் அதிகாரியாகவும் பணியாற்றியவர். இருப்பினும் அவர் தனது பதவியை விட கிறிஸ்துவின் மீதான அன்பையே மேலாக கருதினார். கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்கு உள்ளான போது அவர்களுக்கு துணிச்சலும் ஆறுதலும் அளித்தார். இதை அறிந்த மன்னன் அவரை மரக்கட்டையில் கட்டி அம்புகளால் எய்து கொல்ல ஆணையிட்டான். உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட அவர் மரண தருவாயில் விடப்பட்டார். ஆனால் இறைவனின் பேரருளால் அவர் மீண்டும் உயிர் பிழைத்தார். பிழைத்த பின்னரும் அஞ்சாமல் மன்னரிடம் சென்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை நிறுத்தும்படி வீரத்துடன் வாதிட்டார். இறுதியில் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். அம்பு எய்யப்பட்ட நிலையில் அவர் காட்டிய அந்த உறுதிதான் இன்றும் நாம் துன்பங்களில் கலங்காமல் இருக்க நமக்கு துணிவை தருகிறது. புனித செபஸ்தியார் தொற்று நோய்களுக்கு எதிரான பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். வரலாற்றில் ரோமை நகரிலும் ஐரோப்பியாவிலும் கொடிய கொள்ளை நோய்கள் பரவிய போது மக்கள் இவரிடம் முறையிட்டு ஜெபித்தனர். அந்த தொற்று நோய்கள் உடனடியாக நின்றதை உலகம் சாட்சியாக கண்டது. இன்றும் தீராத நோய்கள், தீய ஆவிகளின் பிடி மற்றும் தீய சக்திகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட இவருடைய பரிந்துரை அற்புதம் செய்யக்கூடியது. அம்புகள் குத்தப்பட்ட காயங்களை இறைவன் சுகப்படுத்தியது போல நம் வாழ்வின் ஆறாத காயங்களையும் தீராத வியாதிகளையும் குணப்படுத்தும் வல்லமை இவருக்கு உண்டு. அன்பார்ந்தவர்களே, நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் அனைவருக்காகவும் ஜெபிப்பது நமது கடமையாகும். குறிப்பாக இன்றைய உலகில் பரவி வரும் புதுவிதமான நோய்கள், மன அழுத்தங்கள் மற்றும் குடும்பங்களில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள இப்புனிதரின் பரிந்துரை நமக்கு தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகளின் கல்வி, தம்பதியரின் ஒற்றுமை, தீய சக்திகளிடமிருந்து விடுதலை என நமது மன்றாட்டுகளை புனித செபஸ்தியார் வழியாக இறைவனின் திருமுன் சமர்ப்பிப்போம். விசுவாசத்தோடு நாம் கேட்கும் எதுவும் மறுக்கப்படுவதில்லை. வாருங்கள், புனித செபஸ்தியாரின் திருவிழாவிற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றவும் அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்றைய ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய மாபெரும் வல்லமையையும் இரக்கத்தையும் போற்றுகிறோம். நோயுற்றோரின் பாதுகாவலராக திகழும் புனித செபஸ்தியார் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வேதனையுடன் போராடும் உம் பிள்ளைகள் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். புனித செபஸ்தியார் அம்புகளால் தைக்கப்பட்ட போதும் உமது அருளால் அற்புதம் பெற்று நலமடைந்தது போல தீராத வியாதிகளால் அவதிப்படும் ஒவ்வொருவருக்கும் உமது குணமளிக்கும் கரத்தை நீட்டி அருளும். குறிப்பாக அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் நீரே பெரிய மருத்துவராக இருந்து நலம் தாரும். உடல் வலிகள் நீங்கி பலவீனங்கள் மறைந்து
அவர்கள் மீண்டும் எழுந்து உம்மை போற்றி புகழ அருள் புரியும். நானே உனக்கு குணமளிக்கும் ஆண்டவர் என்ற உமது வாக்குறுதி இவர்களது வாழ்வில் இன்று நிறைவேற செய்தருளும் சுவாமி. வல்லமையுள்ள இறைவா, காலங்காலமாக எங்களை எல்லா தீமைகளில் இருந்தும் காத்து வரும் உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். அன்று ரோமை நகரில் பரவிய கொடிய கொள்ளை நோயிலிருந்து மக்களை காத்த புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இன்று எங்களை அச்சுறுத்தும் அனைத்து கொடிய தொற்று நோய்களில் இருந்தும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளிடம் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, எம் தேசத்தையும் உலக மக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எவ்விதமான புதுவித நோய்களும் பரவக்கூடிய பிணிகளும் எம் எல்லைகளை நெருங்காதபடி உமது பாதுகாப்பின் வேலியால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அறியாமையாலும் தூய்மையற்ற சூழலாலும் ஏற்படும் வியாதிகளில் இருந்து எங்களை விடுவித்து தூய்மையான காற்றையும் நீரையும் உணவையும் நாங்கள் பெற்றிட அருள் புரியும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களையும் முதியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் உமது அரவணைப்பில் பாதுகாத்தருளும். தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் எதிர்பாராத நோய்களில் இருந்தும் எங்களை காத்து புனித செபஸ்தியாரை போல உமது நிழலில் நாங்கள் அச்சமின்றி வாழ உதவியருளும். அமைதியின் அரசரே இறைவா, உடல் நோயினால் மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படும் அச்சம், குழப்பம் மற்றும் மன உளைச்சலால் வாடும் ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும் இன்று ஜெபிக்கின்றோம். புனித செபஸ்தியார் மரண தருவாயிலும் அம்புகள் உடல் முழுவதும் துளைத்த நிலையிலும் உமது அன்பில் உறுதியாக இருந்தது போல சோதனையான காலங்களில் கலங்காத மன உறுதியை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு அளித்தவரே, அந்த தெய்வீக இளைப்பாறுதலை நோயாளிகளுக்கும் அவர்களை கவனித்துக் கொள்ளும் குடும்பத்தினருக்கும் தருவீராக. எதிர்காலத்தை பற்றிய பயம், மரண பயம் அவர்களை தீண்டாதபடி உமது திருவருள் காக்கட்டும். வியாதிகளின் நடுவே இறைவா, நீரே எங்களுடன் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையும் இதுவும் கடந்து போகும் என்ற ஆறுதலும் அவர்கள் இதயத்தை ஆளட்டும். மன அழுத்தம் மற்றும் கவலைகளில் இருந்து எங்களை விடுவித்து உமது மேலான அமைதியை எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொழிந்தருளும். அன்பு இறைவா, மனித உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்காகவும் இன்று மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் காயமடைந்த போது அவருக்கு பணிவிடை செய்த புனித ஐரீனை போல இரக்கமுள்ள இதயத்தோடு நோயாளிகளை பராமரிக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசியை தாரும். ஆண்டவரே, அவர்களுடைய கைகளில் குணமளிக்கும் வல்லமையை அருளும். கடினமான நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக அமையவும், சோர்வடையும் நேரங்களில் அவர்களுக்கு தேவையான மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருளும். நோயாளிகளிடம் பரிவோடும் கனிவோடும் நடந்து கொள்ளும் பக்குவத்தை அவர்களுக்கு தாரும். அவர்கள் செய்யும் தியாகங்களுக்கு விண்ணக பலனை தந்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அனைத்து தீமைகளில் இருந்தும் பாதுகாத்தருளும். நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் வழியாக உமது குணமளிக்கும் அருளை உலகிற்கு பொழிய செய்தருளும். இரக்கமே உருவான இறைவா, பிறருக்காக ஜெபிப்பதே மிக சிறந்த தர்மம் என்பதை உணர்ந்து இன்று எமது குடும்பங்களை தாண்டி இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் உம்மிடம் கையேந்துகின்றோம். குறிப்பாக வறுமையின் காரணமாக சரியான சிகிச்சை பெற இயலாதவர்கள், மருந்துகள் வாங்க பணமின்றி தவிப்பவர்கள் மற்றும் ஆதரவற்று அனாதையாக வீதிகளிலும் விடுதிகளிலும் நோயுடன் போராடுபவர்கள் அனைவரையும் உமது கருணை பார்வைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதாபிமானம் இவ்வுலகில் தழைத்தோங்க செய்யும். செல்வந்தர்கள் ஏழைகளின் துயர் துடைக்கவும், நாடுகள் ஒன்றிணைந்து கொடிய வியாதிகளுக்கு எதிராக போராடவும் அருள் புரியும். இனம், மதம், மொழி கடந்து ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமான சூழலில் வாழ வழிவகை செய்யும். போர், பஞ்சம் மற்றும் இயற்கை சீற்றங்களால்
காயமடைந்து வாடும் மக்களுக்கு உமது ஆறுதலையும் உதவியையும் புனித செபஸ்தியார் வழியாக அனுப்பி தாரும். உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து நோயற்ற ஒரு புதிய உலகை படைக்க உமது தூய ஆவியின் வல்லமையை எம்மீது பொழிந்தருளும். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் உடலை உமது தூய ஆவி தங்கும் ஆலயமாக எங்களுக்கு அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித செபஸ்தியார் தனது உடலை உமது சாட்சியாக உறுதிப்பட காத்தது போல நாங்களும் எங்களது உடல் நலத்தை பேணி பாதுகாக்கும் விவேகத்தை தந்தருளும். தீய பழக்க வழக்கங்கள், சோம்பல் மற்றும் எமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான உடலோடும் தெளிவான உள்ளத்தோடும் உம்மை போற்றி புகழ அருள் புரியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து நீர் படைத்த இந்த இயற்கையோடு இணைந்து வாழவும் தூய்மையான வாழ்வு வாழவும் வழிகாட்டும். வரும் காலங்களில் உமது பாதுகாப்பின் கரம் எம்மை ஆசீர்வதிக்கட்டும். புனித செபஸ்தியாரின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடும் வேளையில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மேலான விசுவாசத்தையும் தளராத உடல் உறுதியையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததியினருக்கும் தந்து நிறைவாழ்வு வாழ செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருப்பெயரால் வீர சாட்சியம் புரிந்து துன்புறும் மக்களுக்கு பாதுகாவலராக திகழும் புனித செபஸ்தியார் வழியாக உம்மை நோக்கி உருக்கமாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற சந்தேகங்கள், பிரிவினைகள் இன்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பிலும் விட்டு கொடுத்தலிலும் வளர செய்தருளும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் வன்முறைகளும் அற்ற அமைதியான இல்லங்களாக எங்கள் இல்லங்களை மாற்றி அருளும். மழலை செல்வமின்றி ஏங்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் தந்து ஆசீர்வதியும். வரவிருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் எமது பிள்ளைகளுக்கு தெளிவான கல்வி ஞானத்தையும் சோர்வில்லாத மனநிலையையும் உழைப்பின்றி உயர்வில்லை என்ற உண்மையை உணர்ந்து படிக்கும் ஆர்வத்தையும் தந்தருளும். எம்மை வாட்டும் அனைத்து கொடிய நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் விடுதலை தந்து நோயற்ற நல்வாழ்வை அருளும். தகுதியான வேலை வாய்ப்பின்றி தவிப்போருக்கு நல்வழியை காட்டி பொருளாதார தடைகளை நீக்கி அருளும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் பல்வேறு தடைகளால் திருமணம் தள்ளி போகும் பிள்ளைகளுக்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைய செய்து ஆசீர்வதியும். எங்களை அச்சுறுத்தும் பில்லி சூனியம் தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் பாவ மற்றும் சாப கட்டுகளில் இருந்தும் உமது இரத்த கோட்டையால் எங்களை விடுவித்தருளும். தீராத கடன் சுமைகளால் மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு வழி பிறக்க செய்து எமது பயணங்கள் அனைத்திலும் வான தூதர்களை கொண்டு பாதுகாத்தருளும். இவை அனைத்திற்கும் மேலாக இடைவிடாமல் உம்மிடம் ஜெபிக்கும் ஆற்றலையும் தளராத விசுவாசத்தையும் எமக்கு தந்தருளும். புனித செபஸ்தியாரின் திருவிழாவை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டாடவும் அவர் வழியாக பெறப்போகும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிபெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும் நீதிமான்கள் தூய்மைப்படவும் வைசூரி பேதி பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகின்றேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே,
இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கை பாரம் என்மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன். காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கின்றேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டும் என்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காத படிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திரு கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை ஆகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வர வேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியம் அடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் 7 மன்றாட்டு. 1. பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித செபஸ்தியாரே, சகல திருச்சபையார் எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று இறைவன் ரட்சித்தருள வேண்டும் என்று பரம கர்த்தரின் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித செபஸ்தியாரே, உலகம் எங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லோரும் சத்திய வேதம் அறிந்து திருமுழுக்கு பெற்று
திருச்சபைக்குள்ளாகத்தக்கதாக நீரே இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாக ரோமாபரி முதலிய ராஜ்யங்களில் விஷ நோய் முதலானவைகளை நீக்கினவரான புனித செபஸ்தியாரே, இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலான வியாதிகள் இல்லாமல் காப்பாற்றி ரட்சித்தருள வேண்டும் என்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இறைவனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செபஸ்தியாரே, சகலருக்கும் வாந்தி, விஷப்பேதி, வைசூரி முதலிய வியாதி இல்லாமல் பரம கர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டும் என்று தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது,
பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நற்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உலக மகிமை, பெருமை, புகழ், செல்வமெல்லாம் வெறுத்து இயேசுநாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க்கு மார்சலியனுக்கு புத்தி சொல்லும் போது 7 சம்மனசுகளுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர்ந்திட மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, ரோமாபுரி தியோக்கிலேசியான் என்ற அரசனால் அநேகம் அம்புகளால் எய்யப்பட்டும் சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்தும் கொல்லப்பட்டு மோட்ச ராஜ்யத்திலே இறைவனால் மிகுந்த ஒளி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திருவுடல் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர், சின்னப்பர் கல்லறை அருகே அடக்கம் செய்யப்பட பேறு பெற்ற புனித செபஸ்தியாரே, திருச்சபையாரெல்லாம் இறைவனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் எல்லா நோய்களிலும் எங்களை விலக்கி உமது வேண்டுதலின் பலன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, உமது அதி உன்னதமான மகிமை பெற்ற புனித செபஸ்தியார் உமக்காக பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து, அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீர நோய்களுக்கு சரியான ஔடதமாக திருவுளமானீரே. அவரது பேறு பலன்களை பார்த்து எங்கள் ஆத்தும வியாதியிலும் சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷப்பேதி முதலிய தொற்று வியாதிகளிலும் நின்று குணமளித்தருள வேண்டுமென்று இந்த 7 மன்றாட்டுகளையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த கோத்திரத்தின் பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிறப்பினால் நர்போன் என்கிற பட்டணத்தை முக்கியப்படுத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்திற்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்கினியான இருளில் ஞான கதிரால் பிரகாசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சிகளை புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினாலும் கிருபையினாலும் வல்லவராயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்திற்காக உபத்திரவப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு தங்கள் வேதனைகளிலும் மரண வேதனையிலும் பலமும் தேற்றரவுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேகர் வலிய வேத சாட்சிகளாவதற்கும்
மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பாப்பானவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையை பேசுவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம், பசாசு, சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விசுவாச திடனை உடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் தேவ சிநேக அக்கினியாய் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை, பெருமை, ஆஸ்தி, சுகங்களையெல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதருடைய சிநேகிதத்தை பற்றி பூச்சக்கரவர்த்தியான ராயனுடைய சிநேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இழந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை பற்றி உயிரை தர மிகவும் ஆபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண தீர்வையிடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் ஊடுருவப்பட்டு மரித்தவராக எண்ணி விடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயன் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த அநியாய குரூரத்தின் பெயரில் கண்டித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குரூர மாறாத ராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எந்த நிர்பாக்கியத்திற்கும் அஞ்சாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இரத்தத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தைரிய சந்தோஷத்துடனே வேதத்திற்காக உயிரை தந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியால் மிகுந்த பூஜ்யத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த ஜோதி மகிமை உள்ள வேதசாட்சி முடிசூட்டப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களில் நின்று கொள்ளை நோய், பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேர் பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் எங்கும் சுகிர்த வாசம் பரிமளிக்கிற நாமம் உடைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாக தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக.
சகல வல்லபம் உள்ள இறைவா, எங்கள் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியார்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் துன்ப துரித வருத்தங்களின் பேரில் மனமிறங்கி புனித செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்கு கிருபை செய்தரள வேண்டும் என்று தேவரீரை ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவா, நோயுற்றோரின் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார் வழியாக நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எமது குடும்பங்களில் உள்ள கவலைகள் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெருக செய்தருளும். குறிப்பாக வரும் ஜனவரி 20ஆம் நாள் புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடவிருக்கும் இவ்வேளையில் அவரது தியாகத்தினால் நாங்கள் விசுவாசத்தில் உறுதி பெற அருள் புரியும். அன்பு தந்தையே, எமது பிள்ளைகளின் கல்வியிலும் தம்பதியரின் ஒற்றுமையிலும் எம் வாழ்வாதாரத்திலும் நீர் உடனிருந்து வழிநடத்துவீராக. தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து உமது மேலான ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். எமது ஜெபங்கள் அனைத்தும் புனிதரின் பரிந்துரையால் விண்ணகத்தை எட்டி நாங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிறைவாக பெற்றிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எங்களது இதயம் கனிந்த திருவிழா நல்வாழ்த்துக்கள். இப்புனிதரின் ஆசீர்வாதத்தால் உங்கள் இல்லங்களில் நோய்கள் அகன்று மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலைத்திருப்பதாக புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.